கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த வார்த்தையை மிகுந்த துயரத்தோடு, கண்ணீர் நிறைந்த கண்களோடு, வேதனை மிகுந்த இதயத்தோடு அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ? என்னுடைய துயரம் தாங்க முடியாததா இருக்கிறது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? உங்களுக்கு ஆறுதல் நிச்சயம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அநேக நேரத்தில் நாம் எப்படி யோசிப்போம் என்றால், நாம் யாரால் துயரப்படுகிறோமோ அல்லது யாரால் வேதனைப்படுகிறோமோ அவர்கள் நம்மை தேற்ற வேண்டும், அவர்கள் நம்மை புரிந்து கொண்டு நமக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். அதுதான் தவறான செயல். ஏனென்றால் அவர்கள் மீண்டும் மீண்டும் நம்மை காயப்படுத்ததான் பார்ப்பார்கள். ஆனால் நம்முடைய துயரத்தை கண்டு அவருடைய துயரமாகவே ஏற்றுக்கொண்டு நமக்காக ஒருவர் இறங்கி வந்து காரியத்தை செய்வாரானால் அதுதான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் எந்த துயரத்தினால் இருந்தாலும் சரி, அந்த துயரத்திலிருந்து ஆறுதலை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னும் இதை மூல மொழியாக்கம் எப்படியாய் சொல்லுகிறது என்றால், அதாவது தன்னுடைய பாவத்தினால் அழுது புலம்புகிறவர்கள், நான் இவ்வளவு பாவம் செய்து விட்டேனே, ஆண்டவருக்கு பிரியமில்லாததெல்லாம் செய்து விட்டேனே என்று யார் தங்களுடைய பாவத்தை நினைத்து ஆண்டவரிடத்தில் அழுது மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் தெரியுமா? அவருடைய மன்னிப்பு கிடைக்கிறதாம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு மீண்டுமாய் புதிய கிருபைகள் கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பாவத்தின் பாரம் அவர்களை விட்டு எடுக்கப்படும் என்று மூல மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய துயரம் எதுவாக இருந்தாலும் சரி, பாவத்தினால் வந்த துயரமாயிருக்கலாம் அல்லது குடும்பத்தில் நடந்த சில காரியத்தினால் வந்த துயரமாயிருக்கலாம், எந்த துயரமாயிருந்தாலும் உங்கள் துயரத்தை மாற்ற ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவே இல்லை. உங்களை காயப்படுத்துகிற மனிதர்கள் மத்தியில் உங்கள் காயத்தை ஆற்ற ஒருவர் இருக்கிறார். உங்களை அழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிற மனுஷர்கள் மத்தியில் அழாதே என்று சொல்லி நீ அழுவதற்கு முன்பாகவே உனக்காக நிற்க ஒருவர் இருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை துருத்தியில் வைத்து உனக்கு பதில் கொடுக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லி உனக்காக உன்னுடைய துயரத்தை பார்க்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அதை ஒரு நாளும் மறந்து விடாதே. இந்த நாளிலும் யாரும் எனக்கு இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ? நான் நம்பினவர்கள் எனக்கு இல்லை, நான் யாரை நம்பி சில காரியத்தை செய்தேனோ அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், காயப்படுத்தி விட்டார்கள், எனக்கு என்று ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உனக்காக ஒருவர் இருக்கிறார். உன்னுடைய துயரத்தை மாற்ற ஒருவர் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதே. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.